குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பிரெட் ஆம்லேட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஒரு சில குழந்தைங்க வந்து எது கொடுத்தாலுமே வேண்டான்னு சொல்லும். ஆனால் இது போல் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். அந்த நெய் உருகுனதுமே நான் வந்து 4 பிரெட் ஸ்லைஸ் மில்கா பிரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த நெய்யில் சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா சூடு ஏறினாலே போதும். சூடு ஏறிடுச்சுன்னா நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுட்ரும் சால்ட்டு அதுக்கடுத்து மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எப்போவுமே நான்வெஜ் செய்யும் பொழுது மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுபோல் நானும் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட்டு, அந்த துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் உப்பு காரம் நல்லா இறங்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாதாரண ப்ரெட்டு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இது மாதிரி ஒரு முறை உங்களுடைய குழந்தைகளுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான பிரெட் மசாலா ரெடி.